டியூஸ்டே ஈவினிங் விக்ரம லஞ்ச் ஊட்டி தூங்க வச்சுட்டு நான் என்னோட மீ டைம் என்ஜாய் பண்ணலான்னு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து லிங்க்னு சொல்லுங்க. நான் வந்து இதோட லிங்க் அனுப்புறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த பாட்லேயும் வந்து ஹோல்ஸ் இல்லை, அதனால நான் கம்பி சூடு பண்ணி எல்லா பாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு செட் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பெரிய 12 இன்ச் பாட் வந்து நான் பல்லாவர சந்தையில் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லயும் பார்த்த பட்டனா ரேட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த சந்தையில ஜஸ்ட் 120 ரூபீஸ்க்கு இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டியும் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பாட்ல வைக்கிறதுக்காகவே இந்த குட்டி அரைக்காப்பாம் வந்து நர்சரியில போய் வாங்கிட்டு வந்தேன். சோ அதை கூட vlogல காமிச்சிருப்பேன். ஆனா அதை செட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. மீலி பாட் எல்லாத்துலயும் வந்து மணி பிளான்ட் வந்து வளர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல குட்டியா இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு பெரிய பாட்ல வந்து நட்டு வச்சேன். இப்போ கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. சோ இப்பதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி லைனா வந்து எல்லா பாட்லயும் அழகா வந்து நட்டு வச்சாச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாமே ஒயிட் கலர் பாட்டு, பிரவுன் கலர் மண்ணு, கிரீன் கலர் செடி. ஸோ பார்க்கறதுக்கே யூனிஃபார்மா ஒரு மாதிரி பிளசண்டா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு செடி எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் வைக்கலான்னு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டு இருந்தேன். அப்பதான் ஏன்னா மண்ணுல நல்லா செடி வந்து ஆழமா பிடிக்கும். இது எல்லாத்தையும் செய்யும் போது ஆள் மனசுல ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் மீ டைம் என்ஜாய் பண்றது அப்படின்னா வெறும் வெட்டியா உட்காந்து போன் நோண்டிட்டு அப்படியே தூங்குறது மட்டும் அர்த்தம் இல்ல. நமக்கு பிடிச்ச வேலை அந்த டைம்ல பண்ணும்போது நம்ம மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பிகாஸ் மீ டைம் அப்படின்னா நமக்கான டைம். ஸோ நம்ம வந்து நம்மளை ஹாப்பியாகவும் வச்சுக்கணும், ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான். ஸோ அந்த டைமில் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மீ டைமு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாண்டை வந்து செட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வேலை நான் செஞ்சுருந்தேன். இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாமே மணி பிளான்ட்டு, ஒரே ஒரு ஷெல்ஃபில் மட்டும் புத்தா வச்சு டெக்கர் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் என்கிட்ட ஒரு லைட் ஒன்று கிடச்சிருச்சுங்க. அது அப்படி வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணி ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு கடைசியாக வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி போன வீக்கெண்ட் சண்டே வந்து நான் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அல்லாடி கடைசியா டிவி நோட்லயே வச்சிருந்தேன். ஃபைனலா பார்க்க எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.